தேமுதிக முதலாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரிஷிவந்தியம் விருத்தாச்சலத்திலே அவர் வெற்றி கொண்டார். அவருடைய கட்சி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது. வன்னியர் கோட்டையில் அந்நியருக்கு இடமில்லை, வன்னியர் வாக்குகள் அந்நியருக்கு இல்லை என்ற ஒரு நடைமுறையை உடைத்து சுக்குநூறாக்குனது யாரு? விஜயகாந்த். இப்ப அந்த ஓட்டு டார்மனா இருக்கு, மறைபொருளா இருக்கு. ஆனால் பாமகவுக்கு ஆதரவான அந்த களத்தில் வடபகுதியிலனா பழைய வடார்காடு, தென்னார்காடு, இன்றைய திண்டிவனம், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆரணி, எல்லா இடங்களிலுமே பரவலாக இருக்கு. கடந்த அந்த அம்மா வெற்றி பெற்ற தொகுதிகளை டிஎம்கே ஆன்லைன் பண்றாங்க. எப்போ? 2011. அதுல 29 தொகுதியில கிட்டத்தட்ட 90% வன்னியர்கள் வாழக்கூடிய தொகுதி. அதனால என்ன செய்யறாங்க? விஜயகாந்த் இறந்து போன மரணத்தை பயன்படுத்துறாங்க. விஜயகாந்துக்கு ஒரு ஆதரவான வாக்காளர்கள் குடும்ப ரீதியாக இருப்பதை திமுக புரிந்து கொண்டு அவர்களை கூப்பிட்டு வம்படியா திருவனந்தபுரத்தில் 2 கூட்டணிகளும் அமைந்தது. ஒரு ஹோட்டல்ல மார்த்தாண்டத்தில் காரின் மூலம் பிரேமலதா அங்கே சென்ற போது விமானத்தில் முதல்வருடைய உறவுகள் அங்கே வந்து விட்டார்கள். கூட்டணி அங்க பேசினாங்க. பெரும் பணம் செலவுக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு தொகுதிக்கும் செலவுக்கு பணம் கொடுப்பார்கள். இப்ப அவர்களுக்கு 10 தொகுதிக்கு எவ்வளவு கொடுத்திருப்பான்னு கற்பனை பண்ணி பாருங்க. வெறும் 10 ரூபான்னா கூட 100 ரூபாச்சு. 10 தொகுதிக்கு 100 ரூபாண்டா எவ்வளவுன்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். அவ்வளவு பணத்தை கைமாறி இருக்கிறது. 10 சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. தம்பி சுதீஷுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு கொடுத்தும் இப்போ தான் பிடித்த முயலுக்கு 3 காலாக இந்த தொகுதி எனக்கு தரணும், விருத்தாச்சலத்தை எனக்கு தரணும், ரிஷிவந்தியத்தை எனக்கு தரணும், அந்த போல விருதுநகரை எனக்கு கொடுக்கணும், கோவையில ஒரு தொகுதி கேட்கிறாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கோ அந்த தொகுதிகளை கேட்கும்போது காங்கிரஸ் கட்சி அதை கொடுப்பதற்கு மறுப்பதால் தள்ளு முள்ளு ஏற்பட்டிருக்கிறது.